வணக்கம்ங்க. நிலக்கடலைக்காய் இழந்தான் பார்க்க போகிறோம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க. சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க. அதாவது சிவகிரியிலேருந்து நம்ம அம்மன் கோயில் கைகாட்டி வந்தோம்னா, கைகாட்டிலேருந்து வரக்குவார் ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமை அன்னைக்கு நிலக்கடலைக்காயுமே, வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு ஏலம் நடக்குதுங்க. இன்றைக்கி நம்ம நிலக்கடலைக்காய் எடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்ங்க. மொத்தம் எத்தனை மூட்டை வந்திருக்குது, என்ன ரேட்டுக்கு, அதிக ரேட் என்ன, குறைஞ்ச ரேட் என்ன, சராசரி ரேட் என்ன பார்க்க போகிறோம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியிலலாம் நிலக்கடலைக்காய் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான மூட்டைகளில் விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மூட்டையை பார்க்கலாமுங்க, காயை பார்க்கலாமுங்க, என்னென்ன எப்படிலாம் காய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமுங்க. நம்ம ஈரோடு நந்தா விளாக் வந்து யூடியூப் சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால் இப்போவே மறக்காமல் சைடில் இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக அப்படியே லேசாக அப்படி ஷேருங்கிற பட்டனை ஷேர் மட்டும் பண்ணிவிட்டிங்கன்னா இந்த தகவல் நிறையா விவசாயிகளுக்கு போய் சேருங்க. யூடியூப்பில் பார்க்கல வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க, நிறைய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சுவீங்க. இப்போது நிலக்கடலைக்காயை பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அருமையாக பருப்பு நல்லா காஞ்சிருக்குது, காய் காஞ்சிருக்குது, நல்லா பருப்புங்க. இப்போ வியாபாரிகள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டையை பார்த்து, காயை உடச்சி பார்த்து, பருப்போட தரத்தை பார்த்து ரேட் குறிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பருப்பு உடச்சி பார்த்துருக்குறாங்க. காய் அருமையாக காஞ்சிருக்குதுங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 மூட்டை கொண்டு வந்துருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. இது நல்லா காஞ்சிருக்குதுங்க. பாருங்க இப்படி மணியாட்டு இருக்குதுங்க. நல்லா காஞ்சிருக்குது, காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க, நல்லா காய்ச்சலுங்க. சூப்பர் டேஸ்ட் பா, நாட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஓ சரிங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. காஞ்சதுக்கு அதுக்கு பா எண்ணெயோடு இருக்கு, நல்ல எண்ணெயோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாட்டு பருப்பு எப்போவுமே இயல்பாகவே டேஸ்ட் அதிகமாக இருக்குது. எட்டு மூட்டை கொண்டு வந்துருக்குறாங்க. இதுவும் பருப்பு நல்லா கொண்டாமல் நல்லா காய வச்சு கொண்டாந்துறாங்கப்பா. பார், பருப்பு நல்ல பருப்பு மணியாட்டு இருக்குது பார். இன்றைக்கி மூட்டை ஜாஸ்தி, வழக்கத்தை விட ஜாஸ்தி, அறுவடை அதிகனால வழக்கத்தை விட ஜாஸ்தி. இது நாட்டுக்காய் தான். ரேட்டுன்னு எழுதிட்டு இருக்காங்க, லேட்டாக மாட்டிருக்கு. 1 மணி நேரம் ஆகி மாட்டிருக்கு. 10 எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, வியாபாரியில் வந்திருக்காங்க. எவ்வளோ சிறுசாக இருக்குங்க மாதிரி, எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு. இந்த பருப்பு நல்ல டேஸ்ட், பருப்பு நல்லா பருப்பு தான் காஞ்சி சிறுசு வந்தால் பருப்பு நல்லா மணியாட்டு இருக்கு. நாம் வந்து இப்போ வந்து நிலக்கடலைக்காயோட விலை நிலவரம் பார்த்தலாமுங்க. மார்ச் 25ங்க புதன்கிழமை மணிக்கு நடந்த ஏல விவரமுங்க. நம்ம சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க. ஒரு கிலோ நிலக்கடலைக்காய்ங்க குறைந்தபட்ச விலையாக 73 ரூபா 36 பைசா இருக்குமே, அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 90 ரூபா 69 காசுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபா 60 பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நம்மளுக்கு உணர்ந்துருக்கீங்களா? சரி. எத்தனை மூட்டைங்க இதுங்களா? இதா 3 நம்மளுக்கு அதுங்களா? எத்தனை மூட்டைங்க மொத்தம்? 34. என்ன காய்ங்க இது? கோட்டு. எவ்வளோ காடு போட்டுருந்தீங்க? பரவாயில்லைங்களா? எத்தனை மூட்டை இருக்குது?
34,000 80 சென்ட். எத்தனை என்ன மாதம் போட்டீங்க? கார்த்தி மறுக்கு ஓட்டி 14 கார்த்தி 14. என்ன ரகங்க இது? இது இந்த கூட்டுவா? நாட்டு ரகம். நாட்டு ரகம் தானுங்களா? எவ்வளோ 35 சென்ட் எத்தனை மூட்டை ஆச்சு நீங்கள்? 7 மூட்டை இருக்குங்க. 7 மூட்டை ஆச்சுங்களா? ரொம்ப கம்மியாக இருக்குங்களே. செடி காஞ்சி வச்சலாம். நாட்டு கைங்க. அது செடி பழக்கம் ரொம்ப பழக்கம் போச்சு. சரி சரி சரி. தனியாக தானே போட்டிருப்பீங்க? அதை குச்சி காட்டுக்குள்ளே போட்டீங்க இல்லை? தனியாக தான் போட்டுருக்குறீங்க. 7 மூட்டைங்க பூ பொறிச்ச. எவ்வளோ மூட்டை எவ்வளோ பொறிச்சிங்க? மூட்டை 500. விதப்பருப்பு எவ்வளோ ஓட்டிங்க 35 சென்ட்டுக்கு? விதப்பருப்பு ராசமாக விட்டு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்? சரி. கொத்தி போட்டிங்களா டிராக்டரா? கொத்தி தான் போட்டு. கொத்தி தான் போட்டிங்களா? ஏக்கராக்கு 50 கிலோ போடுவோம். சரிங்க. கொத்தி சரி. காய் நாட்டு காய் ஜம்முன் இருக்குது. காய் நல்லா இருக்குது பாருங்க. பருப்பு நல்லா இருக்குதுங்க. வீட்டுக்கு வச்சுக்கிட்டீங்களா? வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் மாதம் போட்டுக்கிறேன். ஒரு 50 சென்ட்டுக்கு ஒன்றும் போட்டுக்கிறீங்க. அது வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். ரைட் ரைட் ரைட்.